சாப்டர் 0 உடைய ஸ்டார்டிங்ல உன் உயிரை பணயமா இருக்கும் ஒரு மரண விளையாட்டு தான் இது. இந்த உயிர் பிழைக்கும் விளையாட்டில் தொடர்ந்து வெற்றி பெற்றால் நீ மிகப்பெரிய செல்வத்தை சம்பாதிப்பாய். இறுதி வரை தாங்கி நிற்க முடிந்தால் பிரெயினை கட்டுப்படுத்தும் சக்தி உனக்கு கிடைக்கும். அதன் மூலம் நீ உன் நிலையை தாண்டி உயரலாம். தங்கள் விதியை மாற்றிக்கொள்ள போராடும் அவசர நிலை மனிதர்களின் ஒரு குழு. குளுட்டனஸ் ஸ்னேக், உயிரும் மரணமும் தீர்மானிக்கப்படும் ஒரு விளையாட்டு. இந்த குளுட்டனஸ் ஸ்னேக்னா நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்க. நாம சின்ன வயசு நோக்கியா போன நடிப்பு பாத்தீங்களா, அந்த ஸ்னேக் அந்த பால்ஸ்லாம் சாப்பிட்டு பெருசாகும் பாருங்க, சேம் கேம் கான்செப்ட் தான். இந்த வளைந்த விதிகளுக்கு பின்னால் வரவேற்கிறேன் அனைவரையும். இந்த விளையாட்டின் அட்ஜுடிகேட்டர் நான் தான் சொல்லிட்டு ஒரு கேர்ள் வராங்க. இப்போது இந்த விளையாட்டின் விதிகளை நான் விளக்குகிறேன். 3 பேர் அல்லது அதற்கு குறைவானவர்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் போது இந்த சுற்று முடிவடையும். பாஸை தோற்கடிக்கவே முடியாது, அது இன்வின்சிபிள். ஏன் தெரியுமா? எனக்கு இதற்காக காத்திருக்கவே முடியல. இந்த விளையாட்டில் யாரையும் கொன்னாலும் தப்பா போகாதுன்னு கேள்விப்பட்டேன். 3 பேர் அல்லது அதற்கு குறைவானவர்களா அப்படின்ட்டு வீரர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படின்னா இங்க இருக்கிற 10 பேர்ல 7 பேர் சாகணுமா நம்ம பாஸ் ஆகிறதுக்கு? இதுல இருந்து உண்மையிலேயே வெளியேற வழி ஏதாச்சும் இருக்கா? நமக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை. நோ, நாம எல்லாருமே இங்க சாக போறோமா? உண்மையான பயத்தை எதிர்கொள்ளும் போது மனிதர்களின் மிகவும் அருவருப்பான முகம் வெளியில் வருது. நீயே போய் எங்களுக்கு பதிலா செத்து போன்று வரணும் தள்ளி விடுறான். இதில் நம்மளுடைய ஹீரோ சென்மோ, நமது நாயகன் சென்மோ. அவன் வாழ்க்கை இப்போது ஒரு நூல் இழையில் தொடங்கி கொண்டிருக்கிறது. அவன் இதிலிருந்து உயிருடன் வெளியே வர முடியுமா? முடிவில்லா மரண விளையாட்டா? அதனால் என்ன? என்னிடம் ஒரு அட்மின் சிஸ்டம் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இந்த கம்பெனியில முன்னாடி ரிசர்ச்சர் ஆள் பார்த்துருப்பான். எதிரில் நிற்கிறது யாரா இருந்தாலும் வித்தியாசமான மனிதர்களா அடக்கிருக்கலாம். அவர்கள் எல்லாரும் என் முன் மண்டியிடுவார்கள். உன்னோட ஸ்டார்டிங்ல வருடம் 2035 காட்டுறாங்க. ஏஐ தொழில்நுட்பம் உச்சத்தை எட்டிய காலம். ஏஐ மனிதர்களின் பெரும்பாலான வேலைகளை கைப்பற்றியதால் உலகளாவிய அளவில் பெரும் வேலை வாய்ப்பின்மை உருவானது. இந்த விளையாட்டின் பெயர் சோலோ கேம். அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபியூச்சர்ல ஏஐ தான் ஃபுல்லாமே கண்ட்ரோல் எடுத்துருச்சு. அதனால என் மாமனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி எங்களுடைய ஆதரவுகளுக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. சரி, உடனடி மோசமா இருந்த காரணனால வீடியோ கன்சிஸ்டண்டா போட முடியல. இதுக்கப்புறம் கீப் பண்ணிக்க பார்க்குறேன். ஏஐ ஃபுல்லா ஆக்கி பண்ணதால பீப்புளுக்கு வேலை இல்லாமல் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ சம்பாதிக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா, இந்த மாதிரி கேம்ல கலந்து விளையாடுறது தான். ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ கேமை நம்மள கட் பண்ணிட்டு விளையாட முடியாது. இந்த கேமை முடிச்சாதான் விளையாட முடியும். கேமுக்குள்ள செத்துட்டீங்கன்னா ரியல் லைஃப் நீங்க இறந்துருவீங்க. அதாவது நீங்க ஒரு ஹெல்மெட் போட்டு தான் விளையாடுவீங்க அந்த விஆர். அதுல இருந்து எலக்ட்ரிக் ஷாக் பிரெயின் டெத் ஆகிடும். ஸோ இதான் கான்செப்ட், சிம்பிளா சொல்லிக்கிறேன். இதான் இந்த சோலோ கேம் அப்படின்ற இந்த கேமுடைய ஓவரால் கோர் ஐடியா. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வாய்ப்பு இலவசம் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு. நீங்கள் விளையாட்டில் தோற்றால் என்ன ஆகும்? எங்கள் உடல் உறுப்புகள் கருப்பு சந்தையில் விற்கப்படுமா? நிச்சயமாக பணம் வானத்திலிருந்து விழும் என்று நினைத்தீர்களா? உங்கள் கடன் தானாகவே மறையாது. உங்கள் உடல் உறுப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். இந்த விளையாட்டில் யாரையும் கொன்றாலும் தப்பிச்சு போயிடலான்ட்டு நான் கேட்டேன். நீங்கள் எல்லாரும் சீக்கிரம் செத்துடுவீர்கள். நான் நல்ல வருமான ஆதாரத்தை நான் ஏன் இழக்க விரும்பணும்? வரவேற்கிறேன் அனைவரையும். இந்த விளையாட்டின் அட்ஜுடிகேட்டர் நான் தான், குட்டி முயல். ஓகேங்களா? தயவு செய்து கேம் கேப்சூலுக்குள் நுழையுங்கள். பாஸை தோற்கடிக்க முடியாது, அவன் இன்வின்சிபிள். ஒரு நிமிஷம், இங்க 10 பிளேயர்ஸ் இருக்கீங்களா? 3 பேர் மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். அப்படின்னா இங்க இருக்கிற 10 பேர்ல 7 பேர் சாகணுமா நம்ம பாஸ் ஆகிறதுக்காக? நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்கள் ரேங்க் நிர்ணயிக்கப்படும். உங்கள் ஸ்கோர் தான் அடுத்த சுற்றை தீர்மானிக்கும். நோ, நம்ம எல்லாரும் இங்க சாக போறோமா? நீயே போய் எங்களுக்கு பதிலா செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்குள்ளே பேசியிருக்காங்க. அவர்களை
உயிரோட விழுங்குவது. நம்ம வாழ்க்கை எதுக்கு உணவாக தான் இருக்கிறதா அப்படின்னு பேருக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க இந்த ஸ்னேக்கை பார்த்து. ஓகேங்களா, இந்த விளையாட்டு வறுமையிலிருந்து தப்பிக்கத்தான் நினைச்ச, ஆனா இது ஒரு நரகம். ஒரு நிமிஷம் ஏதோ தவறு இருக்கு. சிரியா பாஸ் இன்வின்சிபிள்னு சொன்னாங்க, ஆனா அது குளுட்டனஸ் ஸ்னேக் கேம். அப்படின்னா பாஸ் ஒரு பிளேயரின் பீஸ் மட்டும்தான். நான் இந்த விளையாட்டை கிளியர் பண்ணுவேன், என் சகோதரியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு சென்மமாகி நம்ம ஹீரோ தான் யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல முடியல, என்னோட உடம்பு கேட்க மாட்டேதே, இதை எதிர்த்து போராட. ஸோ அப்போ வந்து டிடெக்டட் ரெசிடென்ஷியல் டேட்டா அவைலபிள் ஃபார் காப்பிங். ஸோ டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா குளுட்டனஸ் ஸ்னேக். ஸோ இத்துடன் இந்த சாப்டர் 1 முடிவுகிறது. நண்பர்களே, போக போக தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஒரு கேம்ஸ் நம்ம விளையாடின கேம்ஸு சைல்டு மெமரிஸ்னு இந்த மாணவனை கொண்டு வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நானுமே வந்து உங்களுக்கு வீடியோஸ் கன்சிஸ்டண்டாக போகிறது மூலமாக கொடுப்பேன். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் மை டியர் பிலோவட் ஃப்ரெண்ட்ஸ்.